வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பரிசு 1000 ரூபாய்க்கான தடையை எதிர்த்து முறையீடு. அதிமுகவின் மனுவை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. விவசாயிகள் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம். நபார்டு கருத்தரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்ட வழக்கு விவகாரம். ஆவணங்கள் மிகவும் ரகசியமானவை என வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல். எட்டாம் வகுப்பு வரை ஹிந்தியை கட்டாயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் திட்டவட்டம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவதூறாக பேசியதாக புகார். பொங்கல் பரிசுக்கு விதிக்கப்பட்ட தடை எதிர்த்து அதிமுக தொடரப்பட்ட வழக்கை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி உள்ளிட்ட பொருட்களுடன் 1000 ரூபாய் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரொக்க பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு 7ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1000 ரூபாய் ரொக்கமாக கொடுப்பதற்கு தடை விதிக்க கோரிய கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வறுமை கோட்டுக்கு கீழ் மேலுள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க தடை விதித்து உத்தரவிட்டது. இதனால் வெள்ளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது என தெரிய வந்தது. ஏற்கனவே வெள்ளை அட்டை வைத்துள்ள பலர் பணம் பெற்றுள்ள நிலையில் கிடைக்காத சிலர் வேதனைப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க தடை விதிப்பை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இதனை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தினார். விவசாயிகள் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் நடப்பு நிதியாண்டின் கடனுதவி மதிப்பீடு அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் நபார்டு கடனுதவி மதிப்பீடு அறிக்கையை வெளியிட்டனர். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் பிளாஸ்டிக் தடை மாற்று பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் அதனை தயாரிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்றும் கூறினார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்ய 12 திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். 1/1/2019 முதல் தமிழ்நாட்டில் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய 14 பிளாஸ்டிக் பொருட்களை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. இதனால் பொதுமக்களிடையே மாற்றுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. இம்மாற்றுப் பொருட்களை அதிக அளவில் தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் தாராளமாக கடனுதவி வழங்க வேண்டும் என்று அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடம் தமிழ்நாட்டில் உள்ள 2,72,000 சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய், அதாவது சென்ற ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு கடன் வழங்க வங்கிகள் திட்டமிட்டிருப்பது ஏழை பெண்களின் வாழ்வு மேலும் ஒளிர வழிவகை செய்யும். மேலும் தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சி ஏற்படுத்த 5 மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு 500 கோடி ரூபாய் கடனுதவி தேசிய பால் வளர்ச்சி கழகத்தின் மூலம் நபார்டு வங்கி வழங்கியுள்ளது என்பதை இங்கே கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை விமான நிலையத்தில் திமுக MP கனிமொழி மற்றும் CPM MP TK ரங்கராஜன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய கனிமொழி 10% இடஒதுக்கீடு என்பது மக்களை ஏமாற்றும் செயல் என குற்றம் சாட்டினார். இந்த மசோதாவை பொருளாதார அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது. அது தளபதி அவர்களும் எதிர்த்திருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே. தொடர்ந்து அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இது தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கான செலக்ட் கமிட்டிக்கான எந்த விதமான ஒரு அறிவியல் இதுவும் இல்லாமல் பின்புலமும் இல்லாமல் இதை பத்தி எந்த ஆராய்ச்சிகளும் செய்யப்படாமல் எந்த ரிசர்ச்சும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம ஒரு கமிஷன் செட்டப் பண்ணல. 10% அப்படிங்கிற அந்த நம்பரை எங்க இருந்து கொண்டு வராங்க? இது யாருக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது?
நீங்க வந்து 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 97% மக்கள் தொகை வந்து அதுல வந்து வந்துடுது. அப்ப யாருக்கு உதவி செய்யறதுக்காக இதை கொண்டு வரீங்க? தொடர்ந்து பேசிய ரங்கராஜன் 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார். தமிழக நிலைமைக்கும் இந்திய நிலைமைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசங்கள் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் 100 நாள்ல தேர்தல் வருகிற பொழுது உத்தரப்பிரதேசம் போன்றிருக்கக்கூடிய மாநிலத்தில் மாயாவதியும் அகிலேஷும் ஒன்றாக இணைந்தது என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. வட மாநிலங்களில் மேல் ஜாதி ஓட்டு என்பது வெறும் பிராமணர்கள் ஓட்டு அல்ல. பிராமணர்கள், ரஜபுத்திரர்கள், தாக்கூர்கள் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன. ஆந்திராவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாயுடுகள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வடநாட்டில் ஆந்திராவில் அவங்க முற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆகவே நான் சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு பிற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறார். அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுகிற பொழுது தமிழகத்தில் ஏற்கனவே 69% கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் 50 கூட அமுலாகாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வாதங்கள் வருகிற பொழுது அகில இந்திய கட்சிகள் சில நிலை எடுக்க வேண்டியிருக்கிறது. கனிமொழி குறிப்பிட்டதை போலவே இது பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றும் அல்ல. இது தேர்தலுக்கான கண்துடைப்பு. ஆதரித்ததாக சொல்லக்கூடிய நாங்கள் உள்பட அதில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சொல்லி இருக்கிறோமே தவிர அதை வரவேற்று ஒன்றும் செய்யவில்லை. தமிழக அரசு மீது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்களை தமிழக அரசு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டும் வருகிறது. இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இது பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. கணக்கெடுப்புகள் இவையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இன்றைக்கு மக்களிடத்தில் பொருளையும் அதுக்குரிய பணத்தையும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் கிடைத்த ஆவணங்களை வெளியிட தேவையில்லை என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் அளவுக்கு வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விவகாரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று பதில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் பணப்பட்டுவாடா தொடர்பான ஆவணங்கள் ரகசியமானவை என்றும் அதனை வெளியிட தேவையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவெளியில் வெளியிடும் வழக்கம் கிடையாது எனவும் இனிமேலும் அதனை வெளியிடப் போவதில்லை என்றும் அந்த மனுவில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தியை கட்டாயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியான தகவலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாடு முழுவதும் பள்ளிகளில் இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான மற்றும் அறிவியல் சார்ந்த கல்விக் கொள்கையை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இதன் காரணமாக புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை தயாரிக்க கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு மத்திய அரசிற்கு சில முக்கிய பரிந்துரைகளை அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த பரிந்துரைகளின்படி நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க வேண்டும். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அறிவியல் மற்றும் கணித பாடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பரிந்துரைத்துள்ள புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சிறிய நிறுவனங்கள் வீடு வாங்குவதற்கான சலுகை குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 32வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி பதிவிற்கான ஆண்டு விற்று முதல் வரம்பு 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிகிறது. இதனால் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பயனடையும். வீடு வாங்குவோர் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு வரி குறைப்பு உள்ளிட்ட சலுகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகள் மற்றும் கட்டி முடித்த சான்று இல்லாத அதே சமயம் குடிப்புக ஏற்ற வீடுகளுக்கு தற்போது 12% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. இதை 5% குறைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிகிறது.
ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு தடை விதித்து அதற்கான மாற்றுப் பொருட்களை அறிவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் இந்த தடையை எதிர்த்து மீண்டும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் சார்பில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. பொருட்களை பேக்கிங் செய்யும் கவர்களுக்கு மட்டும் விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க மறுத்ததுடன் இந்த தடையை தமிழக அரசு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் தேவையில்லாமல் வணிகர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் தடை செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்யக்கூடாது எனவும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 192 ரூபாய் உயர்ந்து 24,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜனவரி மாதம் முதலே தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 192 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 24,600 ரூபாயாக உயர்ந்தது புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 24 ரூபாய் அதிகரித்து 3,075 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் 10 கிராம் தங்கத்தின் விலை 32,220 ரூபாயாக உள்ளது. இதேபோல் வெள்ளியின் விலையும் சற்று உயர்ந்து காணப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளி 42 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 42,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரச்சனைக்குரிய அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் ராம ஜென்ம பூமி என கூறப்படும் சர்ச்சைக்குரிய பகுதி யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான பிரச்சனை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. மேலும் 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சர்ச்சை ஏற்படுத்தியது. இந்த உத்தரவிற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து மனுக்களையும் விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அயோத்தி நிலம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தின் புதிய அமர்வுக்கு மாற்றப்படும் என்றும் அதனை விசாரிக்கும் புதிய அமர்வு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை இன்று துவங்கியது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் ரஃபேல் விமானம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறிய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடைத்தெறிந்து உண்மையை வெளிப்படுத்தினார். அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஒரு பெண் ராணுவ அமைச்சராக இருக்கும் நிலையில் அவரை ராகுல் காந்தி அவமதித்துள்ளார் என்றும் இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு அல்ல, ஒட்டுமொத்த பெண் குலத்தையே அவர் அவமதித்திருக்கிறார் என்றும் மகளிர் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்திக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சபரிமலையில் கொல்லத்தைச் சேர்ந்த 36 வயது இளம்பெண் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையில் சாமி தரிசனம் செய்ய விரும்பும் இளம் பெண்களுக்கு உதவி செய்யும் வகையில் புதியுக கேரளம் என்ற முகநூல் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டமைப்பின் உதவியுடன் சபரிமலையில் கொல்லத்தைச் சேர்ந்த இளம்பெண் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பின் சார்பில் முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் கொல்லம் மாவட்டம் சாத்தனூரைச் சேர்ந்த மஞ்சு என்ற 36 வயது இளம்பெண் இருமுடி கட்டுடன் 18ஆம் படி வழியாக சன்னிதானத்திற்கு சென்றதாகவும் நையாபிஷேகம் உள்பட பூஜைகளில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இரடியம் கலசம் தருவதாக கூறி 1,20 லட்சம் ரூபாய் மோசடி செய்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். இரடியம் கலசம் தருவதாக கூறி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மனோஜ் ஆகியோரிடமிருந்து நத்தத்தைச் சேர்ந்த வீரையா, ஆனந்த் பாபு ஆகிய இருவருக்கும் 1,20 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இவர்களில் வீரையா என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளராக உள்ளார். இந்த நிலையில் நீண்ட நாள் ஆகியும் இரடியம் கலசம் தராததால் முத்துக்குமாரும் மனோஜும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வீரையா, ஆனந்த் பாபு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானா அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் கெஜ்ரியாத்யால் நகரில் உள்ள பஜார் வீதியில்
பவானி மொபைல்ஸ் என்ற செல்போன் கடை உள்ளது. கடையின் உரிமையாளர் காலையில் கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் வைக்கப்பட்டிருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயரக செல்போன்கள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதையடுத்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கடையின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கடையின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த செல்போன்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் டாடா நிறுவனத்தின் இரும்பாலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட 4400 ஏக்கர் நிலங்களை பழங்குடி மக்களிடம் திரும்ப ஒப்படைக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இங்குள்ள பஸ்தார் மாவட்டத்தில் டாடா இரும்பாலை அமைப்பதற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு பழங்குடி மக்களின் 10 கிராமங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்கு இந்தியா முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்களும் இடதுசாரிகளாலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் சத்தீஸ்கரில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஸ்தார் மாவட்டத்தில் டாடா இரும்பாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அனைத்தும் பழங்குடி மக்களுக்கு திருப்பி தரப்படும் என காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்தது. அதன்படி அம்மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் அருகே உள்ள ஜஹானி சோதனை சாவடியில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட 13 கிலோ எடையுடைய கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கஞ்சா மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் வந்த இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்றனர். குஜராத் மாநிலம் சுற்றுலாத்துறை சார்பில் சங்கராந்தி விழாவையொட்டி ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற பட்டம் விடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா சூரத் நகரில் உள்ள ராஜ்கோட்டில் நடைபெற்றது. இதில் குஜராத்தை சுற்றியுள்ள இளைஞர்கள் மட்டுமின்றி ஏராளமான வெளிநாட்டினரும் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் பட்டங்கள் பறக்கவிடப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேற்கு வங்க சிலிகுரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல வீடுகள் தீயில் கருகி நாசமாகின. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே பக்ரோகாட் பகுதியில் ஏராளமான குடிசை வீடுகள் உள்ளன. இந்த நிலையில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறை வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட தந்தையை கட்டையால் அடித்துக் கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். மணச்சநல்லூர் அருகே ராசம்பாளையம் கீழூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் சுப்பிரமணியனுக்கும் அவரது மகன்கள் தர்மராஜ், பாலமுருகன் ஆகியோருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த சுப்பிரமணியன் அங்கிருந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை அழித்து நொறுக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் உருட்டுக்கட்டையால் சுப்பிரமணியனை தாக்கியுள்ளார். இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். போல 2 வருஷமா வீட்டுல இருக்காப்ல. வீட்டுல இருக்க தம்பி வேலைக்கு போன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அப்பாவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சதுக்கு சரி டிவி போட்டு இவங்க போட்டு உடச்சிட்டாங்க. அந்த டிவி உடைக்காட்டி போனா அந்த பையன் வேகம் வந்திருக்காது. நம்ம டிவி போட்டு நம்ம அப்பா உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வேகம் வந்துருச்சு. அந்த வேகத்தினால நாங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டோம். வீட்டுல ஆள் நேரம் அந்த பையன் அடிச்சுட்டாங்க. ஆனா வெளியே வந்து தவறா சண்டைக்கு கிண்டைக்கு யார் வீட்டுக்கும் எதுக்கும் சண்டை சொல்லிக்கலாம் போகவே மாட்டான். பையன் அதுல பொறுத்த அளவுக்கு நல்ல பையன். சென்னை வியாசார்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசார்பாடி எஸ்ஏ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவரது மகள் காமேஸ்வரி கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இவருடன் பள்ளியில் ஒன்றாக படித்த சுப்பிரமணி என்ற சுந்தர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இதற்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காமேஸ்வரி சுந்தரிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை கடற்கரைக்கு செல்வதற்காக இருவரும் வியாசார்பாடி ஜீவா ரயில் நிலையம் வந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காமேஸ்வரி யாரும் எதிர்பாராத நிலையில் அரக்கோணத்திலிருந்து வந்து கொண்ட ரயில் முன்பு பாய்ந்தார். இதில் அவரது தலை துண்டானது. ரயில் நிலையத்தில் இருந்தவர்கள் சுந்தரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புரிதல் இல்லாமல் காதல் வேளையில் விழுந்து இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அருகே திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 8 வீடுகள் கருகி சாம்பலாகின.
திருப்பட்டினத்திற்கு அருகே உள்ள கிழையூர் மாரியம்மன் கோவில் தெற்கு தெருவில் 60க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளன. இவற்றில் ஒரு குடிசை வீட்டில் திடீரென தீ பற்றியுள்ளது. அப்போது காற்று பலமாக வீசியதால் நெருப்பு மளமளவென அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவியது. இதனால் குடிசை வீடுகள் அனைத்தும் நெருப்பில் சாம்பலாகின. வீட்டில் இருந்த குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பள்ளி பாட புத்தகங்கள் உள்பட அனைத்து பொருட்களும் சாம்பலாகின. இருந்து ஒரு சாமோட ஒன்று எடுக்கலைங்க. என் பிள்ளைய புக்கு வரைக்கும் ஆதார் கார்டு, கூப்புன்னு, பட்டா கட்டா ஒரு பேங்கு புக்கோட ஒன்றும் இல்லை. கட்டியிருக்கிற துணி தான் எங்களுக்கு மிச்சம் இருக்கு. ஒரு ஜாமோட இல்லைங்க, எல்லாமே அடிஞ்சிட்டுங்க. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கும் பெருவங்கூரில் நிகழ்ந்த தீ விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. தீ விபத்துக்கு மின்கசிவுதான் காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2 தீ விபத்து சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூரில் கடும் பனிப்பொழிவு நிலை வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் டிசம்பர் வரை பனிப்பொழிவு அதிகமாக இருப்பது வழக்கம். அதன்படி நவம்பர் 2வது வாரத்தில் இருந்தே கடும் பனிப்பொழிவு தொடங்கியது. தற்போது பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றன. குளிருக்கு அஞ்சி பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கோவில்பட்டியில் முன் அனுமதியின்றி திரையிடப்பட்ட படத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள பேட்ட மற்றும் அஜித்குமார் நடித்துள்ள விஸ்வாசம் ஆகிய திரைப்படங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள திரையேட்டர்களில் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சண்முகா தியேட்டரில் முன் அனுமதியின்றி நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள பேட்ட படத்தின் சிறப்பு காட்சி இன்று காலை திரையிடப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தியேட்டருக்கு விரைந்து சென்று சிறப்பு காட்சியை தடுத்து நிறுத்தினர். மேலும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என்றும் வழக்கமான நேரங்களில் மட்டுமே படத்தை திரையிட வேண்டும் என்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தி சென்றனர். இதனால் தியேட்டரில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் முதல் காட்சி 11 மணிக்கு திரையிடப்பட்டது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.